இந்த சமுத்திரத்தின் நித்திலத்தில் மத்திய மாகாணத்தில் எழில் கொஞ்சும் மலையகத்தின் ஒரு சிறு நகரமாம் நுவரெலியா. பச்சை குன்றுகள் சூழ்ந்த மண்வளம் நிறைந்த பன்னிற பூக்கள் பூத்து குலுங்குவதே எம்மூரின் சிறப்பு. இது மத்திய மாகாணத்தின் தலைநகரமான கண்டிக்கு தெற்கே சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. உயரமான மலைகளுக்கு நடுவே கடல் மட்டத்திலிருந்து 1900 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. எமது ஊரின் பெயர் வரலாற்றை நோக்குவோமானால் சிங்கள மொழியில் நுவர என்பது நகரம் என்பதனையும் எலிய என்பது ஒளியையும் குறிக்கும். எனவே நுவர எலிய என்பது ஒளி பொருந்திய நகரம் என்னும் பொருளை குறிக்கும். அது மட்டுமன்றி தமிழில் நூறலை எனவும் அழைக்கப்படுகின்றது. பச்சை பசேல் என காட்சியளிக்கும் இந்நகரம் பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் இருந்தே ஒரு விடுமுறை தலமாக விளங்கி வருகின்றது. குடியேற்றவாத ஆட்சி காலத்தில் இது பெற்றிருந்த முக்கியத்துவத்துக்கான சான்றுகளாக குடியேற்றவாத கட்டிடக்கலை பாணியில் அமைந்த கட்டிடங்கள் மற்றும் பல அம்சங்களை இன்று இங்கே காணக்கூடியதாக உள்ளது. ஆங்கிலேயர்களால் இப்பிரதேசம் குட்டி இங்கிலாந்து, அதாவது ஆங்கிலத்தில் லிட்டில் இங்கிலாந்து எனவும் அழைக்கப்படுகின்றது. இதனையடுத்து நுவரெலியாவின் மையத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த கட்டிடமான தபால் அலுவலகமானது 1894 ஆண்டு டியூட்டர் மேனரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற தபால் அலுவலகம் போன்ற காலனித்துவ கட்டிடங்களால் நிரம்பியுள்ளது. அடர்ந்த காட்டில் மலையுச்சியில் இரு பாறைகளுக்கு மத்தியில் ஒரு பெரிய நீரூற்று கீழ் நோக்கி பாய்ந்து வருவதை காணக்கூடியதாக உள்ளது. இதுவே லவர் ஸ்லீப் எனப்படுகின்றது. தேசிய பூங்காவிற்குள் அமைந்துள்ள ஒரு பெரிய பாறை. இது சுமார் 4000 அடி வீழ்ச்சியுடன் அமைந்துள்ளது. இதுவே உலக முடிவு, அதாவது ஆங்கிலத்தில் வேர்ல்ட்ஸ் எண்ட் என அழைக்கப்படுகின்றது. இது ஒரு முக்கிய சுற்றுலா அம்சமாகும். நுவரெலியாவில் உள்ள விக்டோரியா பூங்காவானது விக்டோரிய மகாராணியின் வைர விழாவை நினைவு கூறும் வகையில் 1897 ஆண்டு முறையாக விக்டோரியா பூங்கா என பெயரிடப்பட்டது. முதலாக இப்பூங்காவில் ஜெர்மன் இளவரசியால் ஓக் மரம் நடப்பட்டு ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அது மட்டுமன்றி இப்பூங்காவின் இறுதியில் ஒரு சிறிய பகுதியில் குழந்தைகள் விளையாட்டு மைதானம் மற்றும் சிறிய ரயில் சவாரியும் நிறுவப்பட்டுள்ளது. மேலும் இங்கு பௌத்தம், இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவம் ஆகிய 4 இனத்தவர்களும் உதவும் கரங்களோடு ஒற்றுமையாக வாழ்ந்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதுவே நுவரெலியாவின் சிறப்பம்சமாகும்.